மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணி நானும் குடிச்சிட்டு பாப்பாவுக்கு இன்றைக்கி அது வந்து கொடுத்தேன். பாப்பாவும் அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ ஒரு 10:30க்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்வீட் கார்ன் இருந்தது, அதை வந்து பாயில் பண்ணி சாப்பிட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கண்டினியூவாக லஞ்ச் வேலைகள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சிக்கன் கிரேவி, அது கூடவே சிக்கன் 65 வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடு நம்ம சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 to 6 மந்த் ஆகுது. ஸோ நான் வீடியோவில் க்ளோஸாக நம்மளை வாட்ச் பண்ணி பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம வீடு சேஞ்ச் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் டேஸ் ஆகுது. பட் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வீடு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரீசன்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டட் ஹவுஸில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே என்றைக்காவது ஒரு நாள் நம்மளும் வீடு கட்டி சொந்த வீட்டுக்கு போயிட மாட்டோமா அப்படிங்கிற கனவுகளும் ஆசைகளும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி தாங்க எனக்கும் இருக்குது. ஸோ பட் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை நம்ம இந்த மாதிரி வீடு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த சூழ்நிலைகளையும் நம்ம தாண்டி போய் தானே ஆகணும்.